ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லக்கி கேர்ள் சீரியல் ரிவ்யூ. நான் உங்கள் தென்றல். இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜானவி தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிட்டுருக்காங்கங்க. அவுட்டிங் போகிறப்ப ஒரு செல்ஃபி கிளிக் பண்ணுறாங்க. அப்போ வீரா ஃபேஸு பிளராக இருக்குது. வீரா வந்துட்டு உடம்புல சூனியக்காரி இருக்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. மறுபடியும் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. மறுபடியுமே ஃபேஸ் பிளராக தாங்க இருக்குது. இதை பார்த்த உடனே எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்ன இவன் ஃபேஸ் இப்படி பிளராக இருக்குன்ற மாதிரி கேட்க, வீரா வந்து கடை வாங்க போய் ஆட்டோ பிடிக்கலாம், இதை விடுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆட்டோ பிடிக்கவும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீராவும் நம்மளுடைய ஹீரோயின் ஜானவியும் ஒரே ஆட்டோவில் போகிற மாதிரியும் மற்றவங்கெல்லாம் பின்னாடி ஆட்டோவில் வர்ற மாதிரியும் வீரா பிளான் பண்ணி ஏற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா போயிட்டுருக்கும்போது தான் பயங்கர ட்விஸ்ட் இருக்குங்க. வீரா வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னே ஜானவிக்கு ரொம்பவும் பதட்டமாயிடுது, பயமாகிடுதுங்க. அந்த சூனியக்காரி உடம்புல இருந்துட்டு ரொம்ப பயம்படுத்துகிறா நம்ம ஜானவியை. ஆனால் வீராவா இப்படி பேசுறதுன்ற மாதிரி ஜானவிக்கு டவுட்டும் வருது. என்ன நீ இப்படி பேசுகிற, நீ இது மாதிரி இருந்தது இல்லையேன்னா நான் இப்படி தான் இருக்கேன், உனக்கு என்னன்ற மாதிரி வீராவும் கேட்குறாங்க. ஸோ என்னத்துக்கு நம்ம கொம்புன்ற மாதிரி ஜானவி அமைதியாக வராங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு போனால் கோயிலுக்கு, ரைட்டு போனால் வந்துட்டு வேறு இடங்க. வீரா வந்து ரைட் சைட் போக சொல்கிறாங்க ஆட்டோக்கார் இல்லை சார், இந்த சைடு தான் கோயில் அப்படின்னு சொன்னாலுமே அவர் தோள் மேலே பலமாக கையை வச்சு அடித்து பேய் அடி மாதிரி அடித்து அவரை ரைட் சைட் போக சொல்கிறாங்க. அதே மாதிரி ரைட் சைட் போயிட்டுருக்கப்ப ஒரு இடம் வந்து வருது, ஒரு காடு மாதிரி ஒரு இடம் வருதுங்க. இந்த இடத்துக்கு எதுக்கு போகிறோன்னு ஜானவிக்கு ஒன்றும் புரியல. வீரா கிட்ட கேட்டாலும் வீரா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அமைதியாக வா அப்படின்ற. சரின்னு சொல்லிட்டு ஜானவியும் ஆட்டோ விட்டு இறங்கிடுறாங்க. இறங்கினாலுமே அவங்களுக்கு இந்த இடம்லாம் என்னத்துக்கு வந்தோன்ற மாதிரி தான் இருக்குது கொஷின்னு. ஸோ வீராவும் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ ஆகாஷ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் செக்ரட்டரி கூட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் லொக்கேஷன் தான் அவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லொக்கேஷனில் வச்சா ஹோட்டல் நல்லா போகும், இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க ஏதோ பிளான் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்மளுடைய ஹீரோயின் ஜானவி ஆல்ரெடி ஆகாஷ் மேலே கோவமாக இருக்கிறதுனால ஓடி போய் ஆகாஷ்கிட்டையும் பேசுகிறாங்க. என்ன நீ இப்படியா பண்ணுவ, இந்த மாதிரி பண்ணால் எப்படி, உனக்கு என்ன தெரியும், ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அந்த மாதிரி இந்த மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஆகாஷ் ஜஸ்ட்டு நம்ம ஜானவியை ரசிச்சுட்டு தாங்க இருக்கார். அவங்க வந்து எதுவுமே பேசலை. ஆனால் நம்மளுடைய ஹீரோயின் தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க கூட அந்த செக்ரட்டரிக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆளுங்க கூட நீங்கள் வராதிங்க, உங்களுடைய கேரக்டர் தான் வந்து டேமேஜ் பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த செக்ரட்டரி நீங்கள் போயிட்டு உள்ளே உட்காருங்கன்ற மாதிரி உள்ளே கார் உள்ளேயும் விட்டுடுறாங்க. ஜானவிக்கிட்ட எதுவுமே பேசலைங்க. ஜானவி இதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோன்ற மாதிரி வீராவும் அவங்களும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போன உடனே தாங்க இருக்குது ரொம்ப பயங்கரமான ட்விஸ்ட்டு. காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மேடாக ஒரு இடம் இருக்குது. நிறைய காஞ்சி போன இலைகள் அது மேலே படர்ந்துருக்கு. என்ன இதுன்னு ஜானவிக்கு ஒன்றும் புரியல. ஜஸ்ட்டு உத்து பார்க்குறாங்க. பட் ஷூ காலெல்லாம் தெரியுது. இது யாரோ ஆள் மாதிரி இருக்கே, யார் இதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவும் முழிச்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு காற்று அடிக்குது, காற்றுல இலெல்லாம் பறக்குது. பார்த்தா அது வீரா தான் வந்து படுத்த படுக்கையாக இருக்கார். ஆனால் என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல, மயக்க நிலையிலையும் இருக்கார். இதை பார்த்த உடனே ஜானவிக்கு ரொம்பவும் பயந்து போகிறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது யார், இது தானே நம்ம வீரான்னு நினச்சி வந்தோன்ற மாதிரி அங்கேயும் ஒரு சைடில் லுக்கு விட்டுறாங்க. அந்த கன்ஃபியூஸ் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த வீரா பயங்கரமாக கத்துறான், கத்தி கத்தி சிரிக்கிறான், ஒரு வந்து அந்த சூனியக்காரி மாதிரி மாறுறான்றதை பார்த்துடுறாங்க. அப்போ இது சூனியக்காரியோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜானவி பயங்கரமாக ஓட்டுறாங்க, பயப்படுறாங்க. ரொம்ப பயமாயிடுச்சு, நம்ம மாட்டினோண்டா இந்த சூனியக்காரிக்கிட்டே நிற்கின்ற மாதிரி. அதையும் துரத்தி வந்து அது கயிறும் வந்து ஒரு அந்த முடியை எடுத்து ஒரு கயிறு மாதிரி போட்டு கழுத்தை நெரிக்கிறா. அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு ஜானவி கடகடன்னு ஓட்டுறா. அப்பயும் விடலைங்க, துரத்தி வருது அந்த சூனியக்காரி. அதுக்கப்புறம் ஒரு பள்ளம் தான் இருக்குது, விழுந்தால் பள்ளத்தில் விழணும், இல்லைன்னா இந்த சூனியக்காரிக்கிட்ட மாட்டணும். ஜானவி வந்து சொல்லிகிட்டே குதிக்கிறாங்கங்க, நான் பள்ளத்திலே குதிச்சுக்கிறேன், உன்கிட்ட நான் மாட்ட மாட்டேன்ற மாதிரி குதிச்சிடுறாங்க. குதிச்ச உடனே நல்ல வேலை ஒரு மரத்தில் மாட்டிக்கிறாங்க. ஒரு மரத்தில் மாட்டிக்கிட்டு கை பிடிச்சிட்டு தொங்குற நிலைமையில தாங்க இருக்காங்க. அப்பையும் அந்த சூனியக்காரி விடலைங்க. கிட்ட வந்து இன்னும் பயம் பொருத்திட்டு நான் வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுது. அதுக்கப்புறமா ஜாயன் மியூசிக்கும் வந்து வருது. அதை பார்த்து ரொம்பவும் பயங்கரமாக இருக்குங்க.
சூரியகாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியும் ஜானவியை இன்றைக்கி கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜானவியை கொல்ல ட்ரை பண்ணுறா. முடியை எடுத்து கழுத்துலையும் இருக்கிறா. ஜானவிக்கு ரொம்பவும் பயமாயிடுது. அதுவும் இல்லாமல் மூச்சும் விட முடியல. அந்த நேரத்தில் 2-3 வெள்ளைப்பள்ளிகள் வந்து அந்த இடத்துல போயிட்டுருக்குங்க. அந்த நேரத்தில் நம்ம சூனியக்காரியோட முடியும் பற்றிக்குது. அந்த ஃபயரை பார்த்தோன்னே அந்த சூனியக்காரி ரொம்பவும் பயந்துடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் ஷாக் ஆகுது. சூனியக்காரி கொஞ்சம் மேலே போயிட்டு ஜானவி நான் கண்டிப்பாக மறுபடியும் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு ஜானவி கத்த அங்கே இருக்கிற ஆகாஷ் காதுலையும் கேட்குதுங்க. ஆகாஷ் வந்து அந்த இடத்துல பார்த்தா ஜானவி வந்து சொல்கிறாங்க, ஆகாஷ் ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆகாஷ் பார்த்துட்டு சரின்ட்டு போகிறாரு. ஆனால் ஆகாஷ் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இப்போ தானே நம்ம திட்டிட்டு வந்தோன்ற மாதிரி ஜானவி யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆகாஷ் ஒரு கயிறு மாதிரி தயாரிச்சுட்டு வந்திருக்காருங்க. அந்த கயிறை நீட்டி ஜானவி இதை பிடிச்சிட்டு மேலே வான்ற மாதிரியும் கூப்பிட்றாரு. ஜானவி மெதுவாக குடுன்னு ஏறியும் வந்துடுறாங்க. கையை பிடிச்சி தூக்கியும் விடுறாரு. ஜானவி கையில் திடீர்னு பார்த்தா ரத்தம், என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா ஆகாஷ் கையிலேருந்து தான் ரத்தம் வந்திருக்கு. அப்புறம் கடகடன்னு இவங்க ஷாலை கொஞ்சம் துண்டாக கட் பண்ணி கொஞ்சம் கட்டியும் விடுறாங்கங்க. அந்த நேரத்தில் நம்ம ஆகாஷ்க்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது ஜானவியை பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு தான் தோணுது இவங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் லவ்வர் எங்கே, நீங்களும் அவங்களும் தானே வந்தீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஜானவி யாருன்னு யோசிச்சுட்டு அது என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா தான் ஜானவிக்கே தோணுது அங்கே வீரா இருந்தா இல்லை மயக்க நிலையில், வாங்க ஓடி போய் பார்க்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு குடுன்னு ஓடுறாங்க. அங்கே போயிட்டு வீராவை எழுந்துரு ஒன்றும் இல்லை அந்த மாயக்காரி போயிட்டான்ற மாதிரி சொல்ல ஆகாஷ்க்கும் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் திணறாங்க ஹீரோயின். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த உண்மையெல்லாம் சொன்னாலும் சொல்ல வேணான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டு வாங்க இவங்கள ஃபஸ்ட்டு நம்ம கூட்டிகிட்டு போகலான்ற மாதிரி காருக்கும் ஹீரோ தூக்கிட்டு வந்து கொடுத்துட்றாரு. நான் கண்டிப்பாக வரேன், அப்புறமா வரேன், நீங்கள் 2 பேரும் போங்கன்ற மாதிரி காரையும் கொடுத்துட்றாரு. காருக்குள்ளே வீராக்கு மூச்சு பேச்சே இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு புரியல. அந்த நேரத்தில் ஜன்னல்லாம் பார்த்த உடனே மறுபடியும் பயமாக இருக்குது. சரின்னு கடகடன்னு ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிடுறா. வீராவும் கொஞ்சம் மயக்க நிலையிலேருந்து தெளிகிறான். வீரா என்னாச்சு உனக்கு, சொல்லு, என்னதான் பார்த்த, ஏன் பயந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவன் வந்து ஒன்றுமே சொல்லலைங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருன்ற மாதிரி கேட்க, நான் ஒரு கூகுளில் போய் பார்த்தேன், அந்த லொக்கேஷன் காமிச்சிச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா அதுதான் எண்டுன்னு காமிச்சிச்சு. பெரிய பெரிய பள்ளி திடீர்னு என்னை தோர்த்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நீ மறுபடியும் யோசிச்சு பாருன்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கப்புறமா ஒரு பள்ளம் மாதிரி விழுந்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக இதுக்கப்புறம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுறான். எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுதுங்க, ஆனால் பயமாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் தான் அவங்க வீட்டுக்கும் ரீச் ஆகுறாங்க. வீட்டில் போனால் ஆல்ரெடி இவங்க 2 பேரும் காணோன்னு அவங்க அண்ணா ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அவங்க அண்ணா வீரா மேலே தான் கோவப்பட்டுட்டு திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஜானவி நீ ஊருக்கே போன்ற மாதிரி அமுச்சியும் வச்சிடுறாங்க. அதில் ஹீரோயினுக்கு ரொம்பவும் பயம்படுத்துகிற மாதிரி இப்படியும் அப்படியும் ஒரு உருவம் வந்து போய்கிட்டு இருக்குங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மந்திரவாதி கிட்ட போய் பேசுகிறா. அந்த மந்திரவாதி கிட்ட எந்த சொல்யூஷனும் கிடைக்காததுனால மறுபடியும் வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே அந்த குட்டி பையன்கிட்ட சூனியக்காரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஜானவிக்கு நான் சொன்ன மாதிரி பண்ணிடு, கண்டிப்பாக நீ இந்த மாதிரி பண்ணிடுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனோட அம்மாவும் அந்த சைடு வந்துடுறாங்க. அந்த குட்டி பையன் யார்கிட்ட பேசுகிற அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. அந்த குட்டி பையன் இல்லைம்மா நான் யார்கிட்டையும் பேசல அப்படின்ற மாதிரி வந்து படுத்துக்கிறாங்க. மறுபடியும் ஹீரோயினுக்கு வெளியில் வந்து பார்க்குறா. அந்த ஆன்ட்டி வந்து கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்தா ஒரு சூனிய பொம்மை மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்பவும் பயந்துடுறா. கடகடன்னு கபோர்டில் போட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வெளியில் வந்தோடனே அந்த ஆன்ட்டி ஒரு பிரசாதம் கொடுத்தாலும் வாங்கிக்கவே இல்லை, சரியாக சாப்பிடவும் இல்லை. அதை பார்த்தோன்னே இன்னமும் பயமாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. அப்புறமா வெளியில் போயிட்டு அவங்க ஏதோ அந்த பேய் பொம்மை மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. திடீர்னு அந்த கருப்பு பள்ளி வந்து தோல் மேலே நிற்கிதுங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவும் பயந்துடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ரொம்பவும் த்ரில்லிங்காக தாங்க இருக்கும்.